வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியோடு. கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் மற்றும் கோட்டாபய ஆகியோர் FCIDயில் ஆஜர். பொருளாதார மத்திய நிலையத்தினை தாண்டிக்குளத்தில் அமைக்க வேண்டாம் என வலியுறுத்தி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில். பண்டாரவளை அசப்புவ காட்டுப்பகுதியில் பரவிய தீயினால் சுமார் 2000 ஏக்கர் காடு அழிவு. ஐரோப்பிய கால்பந்து கிண்ணம் முதல் தடவையாக போர்த்துகல் வசம். இனி விரிவான செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகியுள்ளனர். ஹம்பந்தோட்டையில் உள்ள TA ராஜபக்ச நூதன சாலைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டமை தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் 2 தனியார் நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலத்தினை வழங்குவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவிற்கு ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் அமையுள்ள பொருளாதார மத்திய நிலையத்தினை தாண்டிக்குளத்தில் அமைக்க வேண்டாம் என வலியுறுத்தி வவுனியா விவசாய கல்லூரி மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா விவசாய கல்லூரிக்கு முன்பாக ஒன்று கூடி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வடமாகாணத்துக்கான பொருளாதார மத்திய நிலையம் தாண்டிக்குளத்துக்கு பொருத்தமற்றது என்ற பதாதைகளை தாங்கியிருந்ததுடன் கோஷங்களையும் மாணவர்கள் எழுப்பினர். இந்த நடவடிக்கையினூடாக வடமாகாணத்தில் உள்ள ஒரேயொரு விவசாய கல்லூரியை இல்லாது செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணத்துக்குரிய பிரதானமான ஒரு விவசாய கல்லூரியாக வவுனியா விவசாய கல்லூரி நிகழ்ந்து கொண்டிருக்கு. இந்த விவசாய கல்லூரியின் கல்வி கற்கிற சூழலை தாண்டிக்குளத்தில் இந்த பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்படுமாயின் இது வெகுவாக பாதிக்கும். அதனால இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை எங்கட கல்லூரி சூழல் தவிர்ந்த வேறு ஒரு சூழல் அமைக்க வேண்டும் என்று எங்கட தலைமைகள்கிட்ட எதிர்பார்த்து நிற்கிறதோட எதிர்கால கல்வி நடவடிக்கைகள், கற்றல் நடவடிக்கைகள், அத்தோட இனி விஸ்தரிப்பு நடவடிக்கைகளுக்கும் அமையருக்கும் பொருளாதார மத்திய நிலையம் பாரிய இடையூறாக அமையும். பண்டாரவளை கும்பால்வெல மகமெவுனா அசப்புவ காட்டுப்பகுதியில் பரவிய தீயினால் சுமார் 2000 ஏக்கர் காடு அழிவடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பண்டாரவெல பதுல்ல பிரதான வீதியின் கும்பால்வெல மாவவனா அசப்புவ பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட தீயினால் இப்பகுதியில் உள்ள வனப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தீயினை நேற்று கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு எல்லா போலீசார் மற்றும் வன பாதுகாப்பாளர்கள், தீயணைப்பு படையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர், பிரதேச மக்கள் இணைந்து தீயினை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முயற்சித்த போதும் இப்பகுதியில் நிலவிய கடும் காற்றின் காரணமாக தீயை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அசப்புவ வனப்பகுதியிலிருந்து பிச்சமுத்து நவராஜ்குமார். பண்டாரவளை கும்பால்வெல மாகமெவுனா அசப்புவ காட்டுப்பகுதியில் நேற்று பிற்பகல் தீ பரவியுள்ளது. காட்டுப்பகுதியில் கடும் காற்று வீசுவதனால் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் சிக்கல் நிலை காணப்பட்டது. தீயணைப்பு பிரிவினர், போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை பதுளை புவக்கோடம் உள்ள பகுதியில் உள்ள தோட்ட குடியிருப்பில் பரவிய தீயினால் 14 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு இந்த தீ பரவியதாக போலீசார் தெரிவித்தனர். பிரதேசவாசிகள் மற்றும் போலீசார் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். கண்டி மடுல்கலை பகுதியில் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 26 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மடுக்களை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் அதிகமானோர் பாடசாலை மாணவர்கள் என மடுக்களை வைத்தியசாலையின் பதில் மாவட்ட வைத்திய அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். கபரகலையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த பஸ் ஒன்று மடுக்களை பகுதியில் வீதியை விட்டு விலகி இன்று காலை மண் சுவரில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதேவேளை புத்தளம் நில்லடிய தேவாலயத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேன் ஒன்று நேற்று பிற்பகல் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த வேன் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் புத்தளம் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
யாழ் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கொடிகாமம் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களினால் மறைத்து வைக்கப்பட்ட பொருட்கள் சிலவும் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவற்றுள் ஆலய விக்கிரகம், உண்டியல் என்பனவும் காணப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர். சங்கத்தானை மற்றும் கச்சாய் பகுதியைச் சேர்ந்த 2 பேரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்களை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இயற்கை வளங்களை பேணி பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது நம் அனைவரது கடமையாகும். ஒலுவில் கடற்கரையோர பகுதியில் ஏற்பட்டுள்ள கடலரிப்பு தற்போது தீவிரமடைந்துள்ளமையினால் அப்பகுதி மக்கள் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் ஒலுவில் கரையோர பகுதி கடலரிப்பினால் பாரிய இயற்கை அழிவினை எதிர்கொண்டுள்ளமை குறித்து நாம் பல தடவைகள் சுட்டிக்காட்டியிருந்தோம். தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் கடலரிப்பினால் ஒலுவில் துறைமுகத்தினை அண்மித்த பகுதியில் 2013ஆம் ஆண்டு சுமார் 100 மீட்டர் கரையோர பகுதி கடலரிப்புக்குள்ளாகியிருந்தது. எனினும் தற்போது 500 மீட்டர் வரையான நிலப்பகுதி கடலரிப்புக்குள்ளாகியிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடலரிப்பினால் வெளிச்சவீடு, தண்ணீர் தாங்கிகள், வாடிகள், தென்னை மரங்கள் அழிவடைந்துள்ளது. அரசு விருந்தினர் விடுதி கட்டிடம் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. கடலரிப்பினால் மீனவர்களும் சிரமத்தை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. சேக்குட் பங்களாவும் கூட இந்த இடத்துக்கு எடுக்கிற கட்டத்தில் அரசாங்க இதுகளும் கூட கட்டடங்கள் எடுக்கக்கூடிய பட்டு கடல் வந்து அது என்னென்று கேட்கக்கூடிய இதுக்கு இங்க ஒருவரும் இல்லை. தோணி உடையில போட்டு உடையிலாது எங்களோட பாடியை கொத்தி கொத்தி கொத்தியே இப்ப எங்களுக்கு கடனாக ஒவ்வொரு ஆளுக்கும் 1 லட்சத்துக்கு மேல வந்துடுரிய நடவடிக்கையை துரிதமாக நீங்க எடுக்கணும். எடுக்கல நாங்க தெருவில் அன்னிக்க வேண்டி வரும். இந்த லைட் ஹவுஸ் செக்ஷனை பாத்தீங்கன்னா இந்த கடலாடி படிச்சுட்டா நேரம் வந்து இந்த ஆறை தாண்டி இங்க உள்ள குடியிருப்புகள் எழும்ப வேண்டி வரும். 1.5 மாசத்துல இன்னைக்கு கடல் அரிப்பு எப்படி ஊற எடுத்துரும். அரசாங்க கட்டடமே இடிஞ்சு புழுந்து தண்ணி டேங்கி எல்லாம் இப்ப கடலுக்குள்ள கிடக்குது. கிட்டத்தட்ட 500-600 மீட்டருக்கு அங்கிட்டு கடல் இருந்தது. இப்ப அதையும் தாண்டி இப்ப வந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. 50 மீட்டரும் இல்ல. அதுக்குள்ளதான் எங்களை மீனவர்கள் தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். கடலரிப்பை தடுப்பதற்காக போடப்பட்ட கற்களும் கடலோடு அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. கடலரிப்பு நிறைய வந்து இந்த தோட்டம் ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் தோட்டம் இருந்தா அந்த தோட்டத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இப்போ ஒரு 1/2 ஏக்கருக்குள்ள நாங்க இருக்கோம். தோணியெல்லாம் இப்ப இழுக்க இல்லாம எங்க ஆத்துக்கு அங்கால இழுக்க வேண்டிய நிலப்பாடல் அமைஞ்சிருக்கு. நெடுப்பத்துல அந்த மோத்தாரம் மட்டுக்கு ஒரு ஆறு இருந்தா அந்த ஆறையில அரைச்சி கடல் வந்து மூடி இப்ப எங்களுக்கு அந்த ஆரங்கப்பட்ட இடமே இல்லாம போச்சு. யாரும் வந்து பாப்பாரு, எந்த அமைச்சரும் பாறாங்க பாக்காங்க போறாங்க. என்னன்னு கேட்கறது கூட ஆள் இல்லாம இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போய்க்காங்க. தொழில் வாய்ப்பு செய்யறது கூட இடம் இல்லை. இயற்கை வளங்களை கொண்டமைய பெற்ற எமது நாட்டில் அவற்றை பாதுகாப்பதற்கு சீரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாமல் எதிர்கால இருப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்த பிரச்சினை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்திற்கொண்டு காலம் கடத்தாது விரைந்து நடவடிக்கை எடுத்தால் மாத்திரமே ஒருவில் கடற்கரையை பாதுகாக்க முடியும். அம்பாறை திருக்கோவில் சாகாமம் பகுதியில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருக்கோவில் தம்புளுவில் பகுதியைச் சேர்ந்த 58 வயதான நபரே யானை தாக்கி உயிரிழந்துள்ளார். திருக்கோவில் போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பொலனறுவை ஓனாகம பகுதியில் யானை தாக்குதலுக்கு இலக்காகிய ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் இன்று அதிகாலை 4 மணியளவில் மேலும் இருவருடன் அடமங்கடுவ பகுதியில் உள்ள தோட்டத்தில் காவலில் ஈடுபட்டிருந்த வேளையில் யானை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். இந்த சம்பவத்தில் பொலனறுவை ஓனாகம பகுதியில் வசிக்கும் SM நிசாந்த என்பவரே உயிரிழந்துள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.